பெரியவங்க சொல்கிறது தான் சிவன் சொத்து குலநாசம்ங்கிறது. வட்டாரத்தில் இந்த 3ஆம் குலோத்துங்க சோழன் கட்டின கோயிலுங்கிறது இப்போ எதுவுமே இல்லை. ராதாகிருஷ்ணன், அறங்காவலர், திருத்தொண்டர்கள் அறக்கட்டளை. சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. 3ஆம் குலோத்துங்க சோழன் இங்கு திருப்பணி செய்து கோபுரம் கட்டி இந்த திருக்கோயிலுக்காக ரிஷப வாகனத்தையும் நன்கொடை கொடுத்ததாக இங்கு இருக்கக்கூடிய கல்வெட்டு கூறுகிறது. அந்த கல்வெட்டு இன்றைய தினம் படியெடுக்கப்பட்டுள்ளது, முன்னும் பின்னும். அதுபோல் இங்கே பார்த்தோம்னா அந்த கட்டிய கோபுரமும் இல்லை, பெரும்பாலான சிலைகள் கிடையாது. தற்பொழுது இருக்கக்கூடியது என்னன்னா சிவலிங்கமும் சண்டேஸ்வரரும் பைரவரும் மகிஷாசுரமர்த்தினி, அவ்வளோதான் இருக்குது. மீத இனங்கள் குறித்து காவல்துறை நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்யப்பட உள்ளது. இந்த 1.5 ஏர் சேலம் இந்த ஏர்ஸும் சேர்ந்து 4 புறமும் நில அளவை செய்து அத்து காண்பிக்கப்பட்டு தற்பொழுது முட்டுக்கற்கள் நடப்பட்டுள்ளது. தொல்லியல் சின்னங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மேல் நடவடிக்கை அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும். என்ன சிலைகள்ங்கிறத அதுக்கான வல்லுநர் குழு தான் அறுதியிட முடியும். பொதுவாகவே எல்லாத்துக்கும் தெரியும், ஆலயமே இல்லை அப்படிங்கிறப்ப கட்டிய கோயில் என்னாச்சு, கல்வெட்டு இருக்கு. கல்வெட்டுல தெளிவா சொல்றாங்க, இந்த இடத்துல கோயில் கட்டியிருக்கிறேன், ரிஷப வாகனத்தை நான் கொடுத்துருக்கிறேன்னு சொல்லி யார் சொல்றாங்க? 3ஆம் குலோத்துங்க சோழன் சொல்றாரு. ஆனா அவர் கட்டிய கோயில் எனக்கு இல்லாம போயிருச்சுங்கிறது தான் ரொம்ப வேதனையான, தாங்க முடியாத மன உளைச்சல் தரக்கூடிய விஷயம். தமிழர்கள் உலகெங்கிலும் பரவி திரைக்கடலோடையும் திரவியம் தேடுங்கிற சொல்லுக்கேற்ப வாழ்ந்து காட்டியவர்கள். தமிழர்களுடைய சிறப்பு அறியாம உலகத்தினுடைய வரலாறு எழுதவே முடியாது. அப்படி அவர்களுடைய பெருமை பறைசாற்றக்கூடிய ஒரு கோயிலே இல்லாம போச்சுங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். இது சாதாரணமாலாம் யாருமே எடுத்துக்க முடியாது. யாரெல்லாம் தமிழன்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்க சோழர் காலத்துடைய கல்வெட்டு இருக்கிற இடத்துல கோயிலே காணாங்கிறது எப்படி அனுமதிக்க முடியும் அப்படிங்கிறது பகுதியில் ஏதாவது இருந்தா மிக பிரம்மாண்டப்படுத்திருப்பாங்க. இப்ப நம்ம சேலம் மாவட்டத்தில் இந்த மாதிரி இருக்கு, சிறப்பு தெரியல. இப்ப தமிழ் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு சொல்றோம், ஆனா ஆங்கில மொழி கல்விக்கு முன்னுரிமை கொடுக்குறோம். ரெண்டுமே அவசியம். தமிழில் கலப்படம் இல்லாமல் எத்தனை சொற்களை தற்பொழுது மாணாக்கர்கள் பேசுறார்கள்னு பார்க்கணும், பெற்றோர்கள் ஊக்குவிக்கிறார்கள்னு பார்க்கணும். குடிக்கக்கூடிய தாய்ப்பாலும் பேசக்கூடிய தாய்மொழிக்கும் ஈடு இணையா உலகத்துல வேறு எதுவுமே கிடையாது. அப்ப அவங்க இதனுடைய சிறப்பு உணர வேண்டிய தருணம் அந்த காலகட்டம் வந்துருச்சு. இங்க உலகத்தினுடைய பல்வேறு நாட்டில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள் இந்த இனம் போய் சென்று சேரும் பொழுது மென்மேலும் இது தலை துவங்கி தனிப்பெரும் சிறப்பு வாய்ந்தாக திருக்கோயிலாக இது மலரும். இன்னொன்னு, இப்ப அந்த கோயில்கள்ல என்ன மாதிரி ஆய்வு மேற்கொள்ளணும், இந்த இடத்தை எப்படி மாற்றணும்? தொல்லியல் துறை இன்றைய தினம் பார்வையிட்டு இருக்கிறாங்க. தொல்லியல் துறை இன்று பார்வையிட்டு கல்வெட்டுகளை படியெடுத்திருக்கிறாங்க. அது கண்டிப்பாக பாதுகாக்கப்படும். அந்த கல்வெட்டு அகற்றப்பட்ட சட்டப்படி குற்றம், அதற்குரிய நடவடிக்கை எடுப்பாங்க. அது பாதுகாக்கப்படும். அதே போல இந்த இதுல இருந்த இனங்கள் குறித்து மீண்டும் அறநிலைத்துறை மூலமாகவும் தொல்லியல் வல்லுநர் குழு மூலமாகவும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்படும். இதுல இன்னும் ஒரு பெருங்கொடுமை என்ன ஒரு விஷயம்னா, அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அன்னதானப்பட்டி மாரியம்மன் கோயிலுடைய துணை கோயில் இந்த கோயில். யாருக்கும் தெரியாதுன்னே சொல்ல முடியாது. ஒவ்வொரு வருடமும் திருவிழா எடுக்கும் பொழுது அன்னதானப்பட்டி மாரியம்மன் கோயிலுக்கு இங்க வழிபட்டுட்டு போய் தான் திருவிழா எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப இது நிறைய எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குது, யாருமே கவனிக்காம விட்டுருக்குறாங்க, அலட்சியப்படுத்திருக்காங்க, ஆர்வம் இல்லாம இருந்திருக்கிறாங்க. ஒருவேளை தினந்தோறும் அதுல பல லட்சம் ரூபாய் வருமானம் வந்திருந்தா உடனடியா ஆர்வம் ஏற்பட்டு அதுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாங்களோ என்னவோ. பாப்பா, இனிமேலாவது இறைவன் நல்ல புத்தியை கொடுத்து வழிகாமிக்கிட்டோம். இல்லைன்னா பெரியவங்க சொல்றதுதான் சிவன் சொத்து குலநாசம்ங்கிறது. முன்னாடி எல்லாம் ஒரு தவறு செய்தாங்கன்னா அதுக்கான தண்டனைங்கிறது மிகுந்த காலதாமதம். இப்பெல்லாம் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னா பிற்பகல்ல அதுக்கு முன்னாடியே விளைஞ்சிருது. யார் என்ன செய்யறாங்களோ அதுக்கான அறுவடை பண்ற நேரம் இது. அந்த அறுவடையை அவங்க அனுபவிச்சுக்குவாங்க. இல்ல, குறிப்பா சுவாமி இருக்கிறாரு, அம்பாள் இல்ல. அம்பாள் இல்லாம சன்னதியெல்லாம் இருக்காது. அப்ப தொலைஞ்சு அம்பாள் சன்னதி, அம்பாள்ல இருந்து மற்ற சிலைகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் கண்டறியப்படும். குழு அமைத்து கூட்டு நடவடிக்கை மூலியமாக நடவடிக்கை தொடரப்படும். இந்த கோயில் 800 ஆண்டு பழமையான கோயில். இதுல கல்வெட்டுகள் 2 இருக்கிறதா சொல்லப்படுறாங்க. ஆனா இதுல 1 தான் கிடைச்சிருக்கு. சிலைகள் காணும், இந்த கோவில் இருந்த இடமே காணும். இப்பதான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு யார் காரணம், எதனால் இப்படி ஆச்சு, எல்லாமே கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிப்பாங்க. இதுக்கு HRNC டிபார்ட்மெண்ட்டும் இது பண்றாங்க. மூன்றாம் குலோத்துங்க சோழன் காலத்துல கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. சுத்து வட்டாரத்துல இந்த 3ஆம் குலோத்துங்க சோழன் கட்டின கோயிலுங்கிறது இப்ப எதுவுமே இல்லை, சிலைகள்னு எதுவும் இல்லை. ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு கல்வெட்டு இருக்கு, சிலை இருக்கு. இதை பார்க்கும்போது நம்ம இத்தனை நாள் இதை பார்க்காம விட்டோங்கிறது வருத்தமாக. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.